அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. எதுக்காக இவன் இப்ப திடீர்னு கொண்டு இங்க மாட்டிருக்கான்னு பாக்குறியா? இனிமே உன் இடம் இதுதான். என்ன பாக்குற? இவ்வளவு நாள் மட்டும் ஸ்டோர் ரூம்ல தூக்கி போட்டிருந்தான், இப்ப என்ன திடீர்னு ஞானோதயன்னு கேக்குறியா? வீட்டுல எல்லாரும் உன் மேல கோவமா இருந்தாங்களா? உன் போட்டோவை தூக்கி வேஸ்ட்ல போடுறதுக்கு ரெடியா இருந்தாங்க. இந்த போட்டோவாவது எப்போ என் கூட இருக்கணும்னு தான் நான் முதல்லயே ஸ்டோர் ரூம்ல தூக்கி போட்டுட்டேன். எப்போ உன்னோட லைஃபே நான் தான் அப்படின்னு தெரிஞ்சதோ, இதுக்கு மேலேயும் உன் இடம் ஸ்டோர் ரூம் கிடையாது, இங்கதான். இந்த போட்டோவை இங்க நான் கொண்டு வந்த மாதிரி நிச்சயம் ஒரு நாள் ஒன்னே இங்க நான் கூட்டிட்டு வருவேன். இதே ரூம்ல நீ, நான், என் பொண்ணு எல்லாரும் சந்தோஷமா இருக்க தான் போறோம். ஆனா தமிழ், உன் மனசு மாத்துறது ரொம்ப கஷ்டம் இல்ல. எந்த அளவுக்கு என் மேல நீ கோவமா இருக்குதியோ அதே அளவுக்கு என் மேல உரிமையா வச்சிருக்க, பாசமா வச்சிருக்க. இதை வச்சு உன் மனசை மாத்துறேன். இப்போ இசை கூட பேசினா நல்லா இருக்கும் போல இருக்கே. என்ன பண்ணிட்டு இருப்பான்னு தெரியலையே. அப்புறம் B for ball, C for cat, 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 cat. அடுத்து சொல்லு. D for நாய். எது D for நாயா? ஆமா, எங்க மேம் போட்டோ காட்டி சொல்லி தந்தாங்க D for நாய்னு. நாயோட போட்டோ காமிச்சிருப்பாங்க. D for நாய்னு சொன்னாங்களா டாக்னு சொன்னாங்களா? D for dog. அடுத்தது E for இலி. இசை, எல்லாமே ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி நான் உனக்கு சொல்லி கொடுத்ததான். நீ என்னடானா இலி நாய்னு இழுத்துட்டு இருக்க? E for elephant. E for elephant. elephant, elephant. இதுல எலி வருதுல்ல? ஆமா, எலி சுண்டலி எல்லாம் உனக்கு வரும். கண்டியலா என்னமா உறக்க வருதுன்னு? எவ்வளவு தூக்கம் வந்தாலும் இதே முடிச்சிட்டு ரைம்ஸே நீ சொல்லிட்டு தூங்கினா போதும். அடுத்தது F சொல்லு. எடி சொல்லுன்னு சொன்னேன். தூக்கம் வருதுன்னு சொன்னேன். எனக்கு கம்பு எடுக்கணும் போல தோணுது. F for fan. G for giraffe. H for கோழி. இசை, விளையாடிட்டே இருக்காத. H for hen. இப்போ H வரைக்கும் முதல்ல இருந்து ஒருக்கா சொல்லு, நான் விட்டுறேன். நாளைக்கு எங்க மேம் உங்களை கூப்பிடுவாங்கன்னு. எதுக்கு? இந்த குழந்தைய சீக்கிரமா தூங்க வைக்க மாட்டீங்களா நைட்டு? இங்க வந்து தூங்கிக்கிட்டே இருக்க அப்படின்னு. அதெல்லாம் நான் பாத்துக்கலாம், நீ சொல்லு. A for apple, B for ball, C for cat, D for பெரிய டாக். பெருசா சிறுசான்லாம் சொல்ல வேண்டாம். E for elephant, F for fan, G for giraffe, H for hen. சரி, அடுத்த ABCD சொல்லு. ஏன் உங்களுக்கு ரைம்ஸ் மட்டும் தானே சொன்னீங்க, இப்போ ABCD சொல்லுதியா? சொல்ல போறியா? தமிழ் கம்பு எடுத்துட்டு வரட்டுமா? வர தமிழ் அநியாயம் தான் பண்ணிட்டு இருக்கானா? சரி சரி, நீ உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, சொல்லு. A B C D E F G H I J K L M N O P Q S T U P Q R. அடுத்து P Q R S T U V W X Y Z. அடுத்து தமிழ் ரைம்ஸ் சொல்லு. நீங்க என்ன பண்றீங்களா? என்ன பண்ணணும்? பேசாம எனக்கு மட்டுமே பாடம் எடுத்துருங்க. ஏன்? ஏன்னா ஒரு வாரமா எங்க சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் பாதி நாள் தானே கிளாஸ் வைக்காவ. ஆமா, அதுல பாதி நேரம் இழிஞ்சிட்டுல இருக்கேன். கேவலமா இருக்குடி. இசை கிளாஸ்ல அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது நல்லா எவ்வளவு போல்டா நீ வளர்ந்துட்டு இருக்கன்னு நினைச்சேன். நீ என்னடானா கிளாஸ்ல இருக்கிறதுக்கெல்லாம் அழுதுருக்க. எனக்கு அசிங்கமா இருக்கு இசை. எங்க மேம் உங்கள்கிட்ட போட்டு வந்துட்டாங்களோ? ஆமா, சிரிக்காங்க. சின்ன பிள்ளைகள் எல்லாம் அப்படிதான் அழாம்னா? அழாம். சரி சொல்லு. சரி சொல்லு. எடி ரைம்ஸ் சொல்லு. எடி ரைம்ஸ் சொல்லு. ரொம்ப ஜாலியா இருக்க போல. இன்னைக்கு என்கிட்ட இருந்து வாங்கி கட்டிட்டு தான் தூங்குவேன்னா? அழுதுட்டே தூங்கும்போது எல்லாம் சரியாயிடும். ரைம்ஸ் சொல்றியா? இல்லைன்னா தோசை சட்டும் ஒன்னும் அதுல தான் இருக்கு. 4 சாத்து சாத்தவா? மாம்பழமா மாம்பழம், மலுக்கோவா மாம்பழம். என்ன சொல்லு? சொல்லுங்க கடவுளே. சொல்லு. மாம்பழமா மாம்பழம், மலுக்கோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம், தித்திக்கு மாம்பழம், ஆகா
தங்க நிற மாம்பழம் உங்களுக்கு வேண்டுமா? இங்கே ஓடி வாருங்க, பங்கு போட்டு திங்கலாம். சரி, அடுத்தலாம் ஒண்ணும் இல்ல. நல்ல சின்ன பிள்ளைகளோட பேச விட்டு இதுல வேடிக்கை பார்க்கவே வேலையா போச்சு. இப்படி பாடம் தானே படிச்சிட்டு இருக்க, இப்ப சொல்ல போறியா இல்லனா கம்பு எடுத்துட்டு வரவா? சொல்லேன். சப்பி சிக்ஸ்னா என்ன? ரைம்ஸ் சொல்லணுமா இல்லனா உங்களுக்கு நீங்க தமிழ்ங்கிறதுனால உங்களுக்கு தமிழ்ல சொல்லி தரணுமா? பாடி தோல. சப்பி சிக்ஸ் டெம்பிள் சின் ரோசி லிப்ஸ் டீத் வித் curly hair very fair eyes are blue lovely too teachers said is that you? Yes 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 I am a angel. யாரு? நானே. அது நானே. இது படத்துல வர டயலாக்லாம். அப்படியா? என் ஃப்ரெண்ட் இருக்காலாம், அவ அழகா பாடுவா. ஓஹோ. I am a angel. கால் போகவே மாட்டேங்குது, 3 தடவை ட்ரை பண்ணியாச்சு. சரி இனிமே தூங்குறியா? என் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு தூங்க. இப்பதானே தூக்கம் வருதுன்னு அடிச்சு விட்ட, இனிமே தூக்கம் போயிட்டு. ஹலோ. ஐயோ, இந்த நைட்டை என் பட்டு எவ்வளவு ஆக்டிவா இருக்கா. கேக்குதா? கேக்குது. நீங்க பாடம் படிச்சிட்டு தானே இருக்கீங்க. எடி நல்லாவே அவருக்கு கேக்கும், மெதுவாவே பேசு. பாடமா? நான் எதுக்கு பட்டு பாடம் படிக்கணும்? எங்க அம்மாவா கிளாஸ்ல பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்கணும்ல, அதான் ராத்திரி இருந்து இனிமே படிப்பாவ. ஓ, ப்ரிப்பேர் பண்ணுவாளா? இந்த ஆள் எதுக்கு மரியாதை இல்லாம பேசாரு? சாரி, பண்ணுவாங்களா? அம்மா, என் பட்டு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கு? உங்க பட்டு இப்போ பாடம் படிச்சிட்டு இருக்கு. ஓ, ஏபிசிடியா? ஃப்ரெண்ட், நீங்க எனக்கு ஏபிசிடி சொல்லி தரதுக்கு எங்களுக்கு எஃப் வரைக்கும் சொல்லி தந்துட்டாவ. எஃப் ஃபார் ஃபன். சரி. இல்ல கைஸ் வரைக்கும் சொல்லி தந்துட்டாவ. ஹைஸ் ஃபார் கென். ஐ ஃபார் ஐஸ்கிரீம் சொல்லி தரும்போது நீங்க வந்துருங்கண்ணா, நீங்க எனக்கு பாடம் எடுக்கணும்னு கிளாஸ்ல. நானா? நீங்க நான் படிக்கிற ஸ்கூல்ல தானே வேலை பாக்குறீங்க, அப்போ வந்துருங்கண்ணா. கண்டிப்பா வாரேன். சரி, இப்ப நீ என்ன படிச்சிட்டு இருக்க? ரைம்ஸ். என்ன ரைம்ஸ்? என்னலாம சொல்லி கொடுத்திருக்காவ, சரியா இருக்கு. ஐயோ, சரியா இருக்கா? ஆமா, அங்கேயும் சொல்லி கொடுக்காவ, இங்க வந்து உயிர் எடுக்காவ. ஐயே, இனிமே நல்லா படிச்சு நல்லா வளரும் போது நல்ல பொசிஷன்ல இருக்க வேண்டாமா? சரி, எனக்கு ரைம்ஸ் சொல்லி கொடுக்குறியா? ஐயே, ரைம்ஸ் தெரியாம நீங்க ஐ ஃபார் ஐஸ்கிரீம்ல இருந்து எப்படி சொல்லி கொடுப்பீங்க எனக்கு? எடி தூக்கம் வருதுன்னால அப்போ இப்போ என் ஃப்ரெண்ட் கூட பேசுவேன். ஏன் இப்போ தூக்கம் வராதா உனக்கு? படிக்கிறதுக்கு மட்டும் இவ்வளோ காரணம் எடுக்கணும். சரி, இசை எனக்காக ஒரு ரைம்ஸ் சொல்லலாம். சரி. எப்பா பாபா black sheep, have you any wool? Yes sir, 3 bags full. அப்புறம்? One for the master and one for the dame and one for the little boy who. என்னது? ஹூ என்னதா? அப்படியே வரும். ஹூ கார்த்த என்னது? அம்மா, ஹூ கார்த்த என்னது? Who lives down the lane? Who lives down the lane? வாவ், சூப்பர். என்ன பட்டு, ஸ்கூலுக்கு போன 2 நாள்ல நிறைய படிச்சிட்ட போல. டோன்ட் மேக் நாய்ஸ்னு சொல்ற அளவுக்கு என் பட்டு வளர்ந்துட்டா போல. Don't make noise அப்படின்னா என்ன தெரியுமா? தெரியாதே. சத்தமே போடக்கூடாது. நம்ம கிட்ட இருக்க சின்ன தம்பி சின்ன அக்கா மார்கள் கூட எல்லாம் விளையாடுவோம்ல பாடம் படிச்சிட்டு இருக்கும்போது, அப்ப இதான் எங்க மேம் சத்தமா சொல்லுவாங்க. ஆஹா, அதுதான் அதுக்கு பொருள். சத்தம் போடக்கூடாதுன்னு அர்த்தம். சரி, உங்க அம்மா தூங்கிட்டாங்களா? எங்க அம்மாவா? அது எதுக்கு மெதுவா சொல்ற? என்ன பத்தி எதுக்கடி கேட்க இருந்தாளு? என்ன பட்டு? அவங்கள பத்தி. ஐயோ, வாய் மூடி. என்னாச்சு? என்ன பத்தி ஏதாவது சொன்னேன்னா அடிச்சிரும் பாத்துக்க. அவியல பத்தி கேட்காதங்கண்ணா. யா? அவியல பத்தி எல்லாம் நீங்க கேட்காத அவியலுக்கு பிடிக்கலையா? ஏன்?
பேசி முடியும் உனக்கு தரேன். நீங்க தானே சொன்னீங்க வாய் மூடுனா ஷட்டர் க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாவ. ஷட்டர் க்ளோஸ் பண்ணவா? இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுக்கறது? நாங்க எல்கேஜியா நாங்க ஸ்கூல் முடிச்சிட்டு நிறைய நேரம் சும்மா இருப்போம்ல, அப்ப அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்க அண்ணன் தான் சொன்னான். ஓஹோ, இப்போ எனக்காக நீ ஒரு ரைம்ஸ் சொன்னல. நாளைக்கு லஞ்ச் வரைக்கும் தானே உனக்கு கிளாஸ் உண்டு. ஆமா, அது பிறகு நம்ம 2 பேருமா சேர்ந்து ஒரு பாட்டு பாடலாம்னா? இது இப்ப பாடணும்னு தான் திரையுலகம் காத்துட்டு இருக்கு. ஆமா, எங்க பாட்டுக்காக தான் திரையுலகமே காத்துட்டு இருக்கு. என்ன பாட்டு? கரெக்ட் தானே? ஆமா ஃப்ரெண்ட். அதானே. ஃப்ரெண்ட், என்ன பாட்டு பாட போறோம்? நீங்க என்ன பாட்டுன்னு சொல்லுங்க. நான் எங்க அம்மாட்ட யூடியூப்ல போட்டு நான் படிச்சிட்டு வரேன். அது உங்க அம்மாக்கு சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ் எனக்கா? எங்க அம்மாக்கா ஃப்ரெண்ட்? ம், அப்பனா ஓகே. நாம ஒண்ணா? பாட்டு பாட போறோம். சரி, அப்பனா உன் ஃப்ரெண்டு போனை வச்சுடவா? இன்னும் கொஞ்ச நேரம் பேசுங்க. நாங்க இங்க வெட்டியா தான் இருக்கோம். நாளைக்கு 7 மணிக்கு ஸ்கூலுக்கு எழும்பலன்னு வச்சுக்க, அப்ப இருக்கு. இல்லை செய், நாளைக்கு உனக்கு ஸ்கூலுக்கு கிளம்பணும்ல, முன்னாடியாவது புக்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டாம். சும்மா அவன் பாட்டுக்கு ஒரு துணியை போட்டு வரலாம். இனிமே புக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும்ல, அதனால சீக்கிரமா தூங்குங்க. அப்பதான் சீக்கிரமா எழும்ப முடியும். ஆமா ஃப்ரெண்ட், இங்கேயும் ஒரு ஆளு வயித்தறிச்சல் பிடிச்சிருக்காவ. உன்னை பேச முடியும் பாத்தியா? சோ பை பை. கட் பண்ணதுலே குறியா இருங்க. சரி, ஐ ஃபார் ஐஸ்கிரீம் சொல்லு. தூக்கம் வருது. ஒன்னும் பிரச்சனை இல்ல, 5 லெட்டர்ஸ் சொல்லி முடிச்சிட்டே தூங்கலாம். எங்க மேம் நான் சொல்லி தரல. நான் சொல்லி தரேன், நீ எதுக்கு ஃபீல் பண்ற? நீங்க சொல்லதெல்லாம் எனக்கு பிடிக்கல. பிடிக்காதுல? இவ்வளவு நேரமா போன் பேசும்போது நல்ல அழகா பல்ல கட்டிட்டு இருந்தேல. ஆனா பாடத்தை படின்னு சொன்னா மட்டும் அவளுக்கு ரெஸ்ட் ரூம் வந்துடும், தூக்கம் வந்துடும், அப்பதான் பசிச்சிரும். அப்படிதான் ஆகுது. நான் என்ன பண்ண? வா, உனக்கு இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. தமிழ் இந்த வீட்டை விட்டு போனதுக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அவன் நினைக்கிறேன். அதனால மட்டும்தான் நம்ம முன்னாடியே தமிழை கொண்டு விடியேன்னு சொல்றான். என்னம்மா விட்டு வச்சான், மறுபடியும் அவளை இந்த வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துருவான். இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்துக்கு சொந்தக்காரன் என் பையன். 4 பேர் இந்த பொண்ணோட அம்மா என்ன பண்றாங்க, அப்பா என்ன பண்றாங்க, குடும்பத்தை பத்தியெல்லாம் கேட்கும்போது அனாதை பொண்ணுன்னு சொல்லும்போது நல்லாவா இருக்கு? ஒன்றும் இல்லாதவியெல்லாம் இப்படிப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டு வந்துருங்கன்னு சொல்லுவாங்க. இனிமையும் விடக்கூடாது. இதுக்கு தீர்வு அங்கதான் இருக்கு. ஃபோன் பண்ணி பார்ப்போம். கடவுளே, அட்டன் பண்ணிடணும். ஹலோ அண்ணே, நான் ராமோட ஒய்ஃப். அம்மாடி, நீங்க வேணா என்னையும் உங்க குடும்பம் இல்லைன்னு நினைச்சுக்கலாம். ஆனா போன் வரச்சுல எனக்கு தெரியும் யார் பண்ணியது அப்படின்னு. அதனால நீ சொல்லிதான் எனக்கு புரியணும்னு கிடையாதுன்னா. ஓ, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ரொம்ப நாளா வீட்டு பக்கம் எல்லாம் வரவே மாட்டேங்கிறீங்க. எதுக்குமா? வந்தாதான் மச்சானுக்கும் எனக்கும் பொருந்தவே பொருந்தாது. பத்தாததுக்கு எனக்கு 2 மாப்பிள்ளைங்க வர. ஒருத்தையும் முறுக்கிட்டு நின்னானா இளைவன் விட்டா அடிச்சே போடுவான். நீ வேற வேடிக்கை தான் பாத்துட்டு இருப்ப. என்னத்துக்கு கேவலப்படம்? அப்படியெல்லாம் இல்ல அண்ணே. 2 பேருக்கும் உங்க மேல மாமங்கிற மரியாதையும் உண்டு, அக்கறையும் உண்டு. எல்லாம் நடுவுல ஒருத்திய கூட்டு வந்தாங்களா இழுத்து, அவளால அண்ணே நான் படிய பாடு உங்களுக்கு தெரியுமா? என்னாச்சு தங்கச்சிமா? நம்ம பெரிய மாப்பிள்ளைக்கு வரன்னு ஏதாவது ஒழுங்காயிட்டா என்ன? உற்றுவாளா அவ? அவன் கூடாலேயே நம்ம ஸ்கூல்ல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஸ்கூல்லையா? நம்ம மாப்பிள்ளை கூடயா? ஆமா அண்ணே, எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். தூக்கி வாரி போட்டுட்டு தெரிஞ்சதான். அவெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு கிடைச்ச சாபம். அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் போற மாதிரி தெரியல. அதெல்லாம் அப்படிதான். எப்படி போவான்? அதான் நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கலான்னு ஃபோன் பண்ணியிருக்கேன். என்ன தங்கச்சிமா சொல்லு. என்கிட்ட கேட்கறதுக்கு எதுக்கு இவ்வளவு இழுத்துட்டு இருக்க? ஏப்ரல்ல வேற ஆதிக்க போட்டையும் காலேஜ்ல படிக்க பொண்ணா. ஆமா, அந்த பிரச்சனையும் ஒரு பக்கமா போயிட்டு இருக்கு. நான் ஆதி மருமகனும் சங்கீதாக்கு முடிச்சிடலாம்ல பார்த்தேன். ஏன்னே, ஆதியை மட்டும்தான் நீங்க உங்க வீட்டு மருமகனா எடுத்துப்பீங்களா என்ன? விக்கியும் உங்களுக்கு மருமகன் தானே, அவனை பிடிக்காதா நான் உங்களுக்கு? பிடிக்காதுன்னெல்லாம் இல்லம்மா, பிடிக்கும். நான் வேற சங்கீதாட்ட சின்ன வயசுல இருந்தே உனக்கு விக்கிதான் சொல்லி சொல்லி வளர்த்துட்டு இருந்தேன். திட்டுப்புன்னு ஒரு பொண்ணை கொண்டு வந்து இறக்கணும் இல்ல. பெரியவே சொல்லியதை எள்ளு போலையாவது கேட்கணும். அந்தால ஒளிஞ்சு போவான்னு பார்த்தா அதுவும் போற மாதிரி தெரியல. அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரமா போவாது. இப்போ எனக்காக ஒரு உதவி செய்கிறீங்களா? ஏன்னா அவளுக்கு எதிரினா உங்களுக்கு அவளை பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், எனக்கும் அவளை பிடிக்காதுதான். இன்னைக்கு நீங்க எனக்கு இதுல கை கொடுத்தீங்கன்னா என்னைக்காவது நானும் உங்களுக்கு ஏதாவது பண்ணுவேன்ல. என்னம்மா, கேட்கலாமா கேட்க வேண்டாமான்னு நினைச்சு கேட்க மாதிரி இருக்கு. நம்ம விக்கிக்கு சங்கீதாவை கேட்கலான்னு தான் ஃபோன் பண்ணியிருக்கேன். சங்கீதாவையா? அதாம்மா, நான் முன்னமே சொல்லிட்டேன்ல. ஊர்ல அரசல் புரசலா மாப்பிள்ளை பத்தி தப்பா பேசாவ. வாரிசும் முக்கியம் இல்லம்மா. அதே ஸ்கூல்ல இசைன்னு ஒரு பொண்ணு படிக்கிறா. அது விக்கியோட குழந்தை. என்ன சொல்றீங்க?
இல்ல உங்களை நம்ப வைக்கிறதுக்கு வேற என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. நீங்க வேணா ஸ்கூல்ல போய் விசாரிச்சு பாருங்களேன். குழந்தை இருக்கா? அவளே வேண்டாங்கிறேன். இப்போ உங்க பயத்தை போக்கிறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். அப்போ வேற எந்த? அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஊர்ல உள்ளவையெல்லாம் அப்படிதான் தப்பு தப்பா பேசிக்கிட்டு திரிவாவ. இப்ப சொல்லுங்கண்ணே, விக்கிக்கு உங்க சங்கீதாவை தரதுக்கு உங்களுக்கு விருப்பமா? என்ன திட்டுப்புன்னு கேட்டா என்ன சொல்லணும்னு தெரியலையே. எப்படியும் அவளால அந்த வீட்டுக்கு இனிமே வர முடியாதுன்னு எனக்கு தெரியும். வரவும் விட மாட்டேன் அண்ணே. நான் இருக்கிறது வரைக்கும் வர விட மாட்டேன். எனக்கு என்ன சொல்லதுன்னு தெரியல. நல்லாதான் இருக்கும். சரிம்மா, இதுல யோசிக்கிறதுக்கு என்ன? அடிக்கடி இவ 2 பேருக்கு பியாச்சுமே நம்ம எடுத்துட்டு இருக்கோம். எனக்கும் உனக்கும் பிடிச்சிருந்தா மட்டும் காணாது. அங்கேயும் அத்தானுக்கு புரிய வைக்கணும், இங்கேயும் ஒரு வார்த்தை சங்கீதாட்ட கேட்கணும்ல. அதுக்கு நானே தாராளமா கேட்டுக்கோங்க. கேட்டுட்டே பதில் சொல்லுங்க, பொறுமையாவே பதில் சொல்லுங்க. சம்மதம் தான். ஒரு வார்த்தை அவள்கிட்ட நான் சொல்லிட்டு மறுபடியும் ஃபோன் பண்ணி. சரிங்க அண்ணே, அப்ப நான் வச்சிருவா. சரிம்மா. எந்த காலத்துலயும் இனிமே இந்த வீட்டுல உன்னால கால் எடுத்து வைக்க முடியாது. யார் கூட பேசிட்டு இருந்தீங்க? நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன முடிவு? சங்கீதாக்கு ஒரு நல்ல வரனா பாத்திருக்கேன். என்கிட்ட சொல்லவே இல்ல, பாக்கதான் கூட சொல்லல. பாத்துட்டேன், திடீர்னு அமைஞ்சிருக்கு. என்ன இப்ப? அவ வாழ்க்கையில எனக்கு உரிமை இல்லையா என்ன? இல்லேன்னு சொல்லல. திடுத்துப்புன்னு எல்லாம் ஒழுங்கான மாதிரி பேசுனா பெத்தவ எனக்கு என்ன யாருன்னு தெரிஞ்சுக்க ஆசை இருக்கவன்ல என்ன? என் மவளை வர சொல்லு. அவ பதில் சொன்னதுக்கு பிறகு நீ பேசினா போதும். என்கிட்ட சொல்லுங்க, அதுக்கு பிறகு அவளை கூப்பிடேன். பாரு, நான் எடுத்த முடிவுதான். அதை மாத்த ஒன்னால இல்ல, உன் மொபைலாலே முடியாது. கூப்பிடாவல. ஏன் உங்களுக்கு வாயிலே என்ன? நீங்களே கூப்பிடுங்க. அப்பா வா மக்களே, ஒன்னேதான் உங்க அம்மாட்ட கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கேன். அணக்கமே காட்ட மாட்டேங்க. எதுக்கு பச்சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? எடி, இந்த நைட்ல எங்கேயாவது போறியா? இல்ல. ஏன் அப்புறம் எதுக்கு இவ்வளவு மேக்கப் போட்டுட்டு இருக்க? ஏன் மேக்கப் பண்ண கூடாதா என்ன? அதுக்கு நடி ராஜாத்தி, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. இப்ப அப்பா உன்கிட்ட ஒண்ணு கேட்க போறேன், அதுக்கு மறக்காம சரின்னு சொல்லிடு. என்னப்பா, என்னன்னு கேட்காமலே சரின்னு சொல்றீங்க? கேக்குறேம்மா, உனக்கு ஒரு நல்ல வரனா பாத்திருக்கேன். எனக்கு இப்ப கல்யாணம் எல்லாம் வேண்டாப்பா. வேண்டாமா? ஏன்? நான் சின்ன வயசா இருக்கும் போதே விக்கியை தான் எனக்கு தான் சொல்லி ஆசை காட்டினீங்க. அப்படியே என் மனசுக்குள்ள அவர் வந்துட்டாரு. அப்புறம் விக்கியத்தனுக்கு வேற கல்யாணம் ஆயிட்டு இப்போ எனக்குன்னு எந்த ஆசையும் இல்லதான். ஆனா என்ன ஆனா? திடீர்னு நீங்க அவன் தான் மாப்பிள்ளை இவன் தான் மாப்பிள்ளைன்னு காட்டுறதுனால என்னால சீக்கிரமா ஏத்துக்க முடியாது. இங்க பாரு, மாப்பிள்ள மட்டும் யாருன்னு சொன்னேன்னு வச்சுக்கான், ஒன்னால ஏத்துக்க முடியாம எல்லாம் இருக்காது. அப்படி என்ன பெரிய மாப்பிள்ளைய பிடிச்சிட்டியா? மாப்பிள்ள யாருன்னு தெரியுமா? யாரு? ஓ அண்ணன் பையன் தான். ஏன் அண்ணன் பையனா? ஆமாங்கிறேன். ஒருத்தனுக்கு பியார் போட்டோயோட பேப்பர்ல வந்திருக்கு. பத்தாததுக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு அறையும் குறையுமா. பையனுக்கு பியாரு கெட்டு போயிட்டுன்னு சொல்லிட்டு சங்கீதாவை கேட்டுட்டாரா என்ன? ஏன் அண்ணனாச்சே அதெல்லாம் கேட்க மாட்டாரே. கேட்டது உங்க அண்ணன் இல்ல, உங்க அண்ணன் பொண்டாட்டி. அதானே, அவியலுக்கு தான் இந்த மாதிரி கிரிமினல் புத்தி உண்டு. என்ன ஆனாலும் சரிங்க, அந்த வீட்டுக்கு சங்கீதாவை அனுப்பவே முடியாது. அனுப்ப முடியாட்டா உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல பாத்துக்கா. சீ, அந்த பையன் ஏற்கனவே பியாரு கெட்டு போய் கிடக்கு. கேட்டது இளையவனுக்கு கிடையாது, மூத்தவனுக்கு தான் கேட்டிருக்கு. மூத்தவனுக்கா? அறிவோட தான் பேசுறீங்களா? அறிவுக்கு என்ன குறைச்சலு? இளையவனுக்கு கட்டி கொடுத்திருந்தா கூட சொத்து பூரா நம்ம பேருக்கு வராது. ஆனா பெரியவன் மட்டும் மனசு வச்சான்னு வச்சுக்கா, கோடிக்கணக்கான சொத்துக்கு அதிபதியா உன் பொண்ணு மாறுவான். எல்லாம் சரிதான், என் பொண்ணு சந்தோஷமா இருந்தா எனக்கு நிம்மதிதான். ஆனா வீட்டுக்கு வாரிசுங்கிறது ரொம்ப முக்கியம். அத பத்தி எல்லாம் நீ எதுக்கு கவலைப்பட? எண்ணி 10 மாசத்துல ஒரு பியாரனையோ பியாத்தியோ என் பொண்ணு என் கையில கொடுப்பா. நீ இதுல தலை போடாத. ஏன் அப்படி சொல்லேன்னு நான் புறவு சொல்லேன் உன்கிட்ட. என்னவோ பண்ணுங்க, சொத்துன்னு சொல்லிட்டு பிள்ளை இல்லாம ஆக்கிடாதுங்க. நீ என்னமா சொல்ல? உன் மாமன் பையனுக்கு உன்னை கட்டி வைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம். நீ வேற விக்கியத்தான் சொல்லிக்கிட்டே தெரியவ. சின்ன வயசுல வேற அவன் மண்டியில தானே போய் உட்காருவேன். என்ன மக்களே சொல்ற? எனக்கு சம்மதம்ப்பா. அது பிறகு ஏற்கனவே ஒருத்தி கல்யாணம் பண்ணவன் அப்படின்னு எல்லாம் மனசு மாற மாட்டியே. அண்ணாக்காக்கு தான் அவரை பிடிக்கலன்னு விட்டுட்டு போயிட்டாங்க எல்லாம். அதுக்கப்புறம் என்ன? எனக்கு சம்மதம். அத்திக்கிட்ட பேசிருங்க. மொதல் மாமன்காரனை சம்மதிக்க வைக்கிறதுக்கே அவ என்ன போராட்டம் போட போறாளோ தெரியல. ஏப்பா, நம்ம வேற அத்தான் வீட்டுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆகுதுல்ல. ஆமாமா, உனக்கு வேணும்னா உங்க அம்மா கூட நாளைக்கு நீ போயிட்டு வா. போன மாதிரியும் இருக்கும், அவனை பார்த்த மாதிரியும் இருக்கும். என்னவோ கொண்டாடுங்க. ஆனா பாத்தியெல்லாம் இது வரைக்கும் என் அண்ணன்காரனுக்கோ அன்னிகாரிக்கோ சங்கீதான்னு ஒரு பொண்ணு இருக்கதே நினைவுல இல்ல. அவளுக்கு தேவைன்னா நம்ம எல்லாம் கண்ணில் படுவோம். ஆட விடுவியா? பெரிய வீட்டு சம்பந்தம், கோடிக்கு அதிபதியாக போறவம்மாவா இந்த நேரத்துல போய் அதையெல்லாம் பத்தி பேசிக்கிட்டு. வாழ்க்கையில என் அண்ணன் மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். என்ன பண்ண 2 பேரும் புளியங்கொம்பெல்லாம் பிடிச்சிட்டு நிக்கிறியா? அவ வாழ்க்கை சந்தோஷமா இருக்க போகுது பாரு. இனிமே சங்கீதா தான் இந்த வீட்டு மருமகா. எவ்வளவு சீக்கிரம் இவங்க கிட்ட இதை உடைக்கணுமோ உடைச்சு அந்த தமிழ் அவ மனசை மாத்திக்கிறதுக்குள்ளாடி சங்கீதாவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணும். ஆனா ஏதோ ஒண்ணு எனக்கு நெருடலாவே இருக்கு. என்னதான் அவளை எனக்கு பிடிக்கலனாலும் அந்த குழந்தைய பார்க்கும்போது மட்டும்
சீச்சி அவளையும் ஏத்துக்காத மனசு குழந்தைய ஏத்துக்க போகுது. ஓய், நீ நம்ம வீட்டுக்கு வரப்போற நாள் நெருங்கிட்டே இருக்கு. உனக்காக இங்க ஒரு இதயம் துடிச்சிட்டே இருக்கு தெரியுமா? நீ என்னைக்கு இந்த வீட்டுக்கு மறுபடி வாரியோ அன்னைக்கு தான் எனக்கு சந்தோஷமே. உன் இடத்த வேற யாராலையும் நிரப்ப முடியாது.